2538 போஸ்டிங். அதுல 2 லட்சம் பேர் எழுதுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரீட்சை நடத்துறாங்க. அதுல எப்படியெல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக 150 கடைசி அந்த 2538 தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கல்ல 150 பேர் நேரடியான ப்ரூஃப இடி அளிக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, பணம் யாருகிட்ட கொடுத்தாங்க, அபிஷியலா அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு KN நேருனுடைய சகோதரர் அவரு கையில KN ரவிச்சந்திரன் அவருடைய கையில வாட்ஸ்அப்ல அந்த முழு லிஸ்ட் இருக்கு. பிரிலிமினரி பரீட்சையில பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்ல பேரை சேர்த்துறார். இது போன்ற பல ஆதாரங்கள்ல 232 பக்கம் அதை திரட்டி சேகரிச்சு செக்ஷன் 66 PMLA ஆக்ட் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய DGPக்கு அளித்து இதுவரை ஒரு பேச்சு மூச்சு இல்ல. இதுல 2 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. செலக்ட் ஆனவங்க 2538. அப்ப என்னங்க அர்த்தம்? கிட்டத்தட்ட 1,97,000 பேர் செலக்ட் ஆகல. இன்னைக்கு 1,97,000 குடும்பங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீடியா நண்பர்களை, தமிழக அரசை நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்காம 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கவுண்ட் மூலமாக மணி லாண்டரிங் பண்ணிருக்கிறாங்க.